நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. ரொம்ப நாள் கழித்து நாங்கள் 2 பேரும் பார்க்குறோன்றதுனால நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று சொன்னாங்க. அம்மா, எனக்கு தெரியல, பாபா வாராகி கேட்குறாருமா, நான் வாராகி வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. என்ன நீ சொல்கிற? நான் வாராகி தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னேன். அப்போ இந்த பாபா எவ்வளோ உயிருள்ள பாபா! இந்த பாபா நீங்கள் கேட்குற க்ஷணம்தான், நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே செய்வார். இந்த பாபாவும் இந்த வாராகியும் பாருங்கள், இங்கே உட்காந்துருக்காங்கன்னா உங்களுக்கு இனிமேல் நல்லது மட்டுமே நடக்க போகுது. இந்த 2026 பார்த்தீங்கன்னா ஆத்தங்குடி உலக அளவில் பேர் பெறும்னா நலம் தரும் சாய்பாபாவும் வாராகியும். இதோ இப்போ ஐயப்பன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் ஹனுமா பேசும்போது திருப்பி என்ன பஜனை பண்ண போகிறாங்கன்னு தெரியாது, என்ன பூஜை பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. அவங்க வாயில் டப்புன்னு வந்துடும். ஆனால் அது ரொம்ப சீரும் சிறப்புமாக பண்ணாங்க. 2016 ஒரு சின்ன இன்சிடெண்ட். அந்த இன்சிடெண்ட்டில் எனக்கு ஒரு 3 நாள் நான் கோமாவில் இருந்தேன். அந்த 3 நாள் கழித்து ஆக்சுவலி எனக்கு ஒரு பிரெயின் டெட்டுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு. அந்த 3ஆவது நாள் எனக்கு இறுதி சடங்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அந்த டயத்தில் ஒரு நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னது. அந்த ஒரு நாள் தான் பாபா மனுஷ ரூபத்தில் வந்தது. அந்த டாக்டர் மூலமாக ஒரு நாள் வெயிட் பண்ணது. அந்த ஒரு நாள் வெயிட் பண்ணதில் எனக்கு பாபா மறு ஜென்மம் போல் ஒரு விஷயம் கொடுத்துருந்தாரு. அதில் ஆரம்பித்த என்னுடைய பயணம் பாபாவுடைய ஆசீர்வாதத்தினால இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இன்றைக்கி இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கு. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் நேரம். திரு ராமன் அவர்கள் தொடர்வார்கள். இறை சூழ்ந்திருக்கிற இந்த அவையில் நிகழ்ச்சி தொடங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஓம் சாயிராம் சரணம், ஐயப்பா சரணம். பக்தி விதைத்த உள்ளங்களில் தர்மம் துயிர்த்து எழ அருளின் ஆலயம் எழுப்பிய அரிய தவப்பயன் திரு பா சண்முகம், திருமதி அனுஷா சண்முகம் இணையர். தமிழகத்தின் தென்னொழியாக சிவகங்கை மாவட்டத்து செட்டிநாட்டின் மைய நாதமாய் பண்பாட்டு சிறப்பாய் தவழும் ஆத்தங்குடியில் நலம் தரும் சீரடி சாயிபாபா ஆலயத்தை அறக்கட்டளை வாயிலாக எழுப்பிய அந்த பெருமை வெறும் கட்டடம் அல்ல. அது வெறும் கட்டடம் அல்ல, அது நம்பிக்கையின் கோபுரம், அன்பின் ஆலயம். சாயின் வாக்கின்படி சொல்லுவதென்றால், செயலாய் வடித்த சேவகர்கள் பார்ப்பவர்கள் எல்லோரையும் பாசத்தால் இணைக்கும் புனித மனம் கொண்டவர்கள் அந்த தம்பதியர். சாய்பாபா சன்னிதானத்தில் ஐயப்பனுக்கு படிபூஜை. தமிழகத்திலே அரிய அறப்பணியை மேற்கொண்டு சமய ஒருமைப்பாட்டின் சிறந்த சான்றாக நிற்கும் அந்த அறக்கட்டளை பக்தி வரலாற்றில் பொற்குவியலாய் பதிந்திருக்கிறது. சாயின் சாந்தமும் ஐயப்பனின் தவவலியும், ஐயப்பனுடைய தவவலியும், நம்முடைய வாழ்க்கையே தவம்தான். இந்த பூமியில் பிறந்ததே ஒரு தவம்தான். தவத்திற்காகத்தான் நாம் பிறந்திருக்கிறோம். ஒரே தளத்தில் சங்கமிக்கும் அந்த திருத்தலத்தில் மதமல்ல, இது மனிதநேயம். இது மதமல்ல, மனிதநேயம். மெய் உணர்வு மொழி இன்றி உணர்த்துகிறது. தங்களது வாழ்வை விளம்பரமன்றி விளக்கமாக்கி தர்மமே தெய்வம் என தினமும் நிரூபிக்கும் இந்த தம்பதியர் சமூகத்திற்கே வழிகாட்டும் திருவிளக்கு. அத்தகைய பக்தி செம்மலும் தர்ம தொண்டின் தவசீலர்களுமான திருமதி பா சண்முகம், திருமதி அனுஷா சண்முகம் இணையரை இந்த அருள் சபையில் பக்தியுடன், பெருமதித்துடன், மன நிறைவுடன், மரியாதையுடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய கரவொலியால் அவர்களை வாழ்த்துங்கள். வாருங்கள் ஐயா, அம்மா. சாயின் அருளும் ஐயப்பனின் கருணையும் இந்த அரங்கம் எல்லாம் உங்களை வாழ்த்துகிறது. அம்பத்தூர் நம்முடைய பாபா அவர்கள். அன்பு பக்தர்களே, இன்று நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். ஒரு இனிய திருப்பூசை நிகழ்வில் கூடியிருக்கிறோம். இது ஆன்மீக சந்தர்ப்பம். அம்பத்தூர் பாபா கோயிலில் வளமாக சித்தரிக்கும் குருஜி அவர்கள் அருளால் இந்த அவையில் நிறைவடைந்திருக்கிறார்கள். குருஜி அவர்கள் பக்தர்களுள் ஒளிபரப்பும் தெய்வீக ஆத்மா. அவர் அருளால் அனைத்து துன்பங்களும் அகற்றப்படுவதோடு மன அமைதியும் ஆன்மீக செழிப்பும் நிறைந்திருக்கிற அவையாக இந்த அவையை தந்திருக்கிறார்.
அவையாக தந்திருக்கிறார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரையும் மனமாற வரவேற்று குருஜி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு வணக்கத்திற்குரிய ஐயா அவர்களை, சண்முகம் சார் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எல்லோரும் கரவொளியால் மகிழ்ந்து கொள்ளுங்கள். பாபா அவர்களின் இணையருக்கு அழகமை ஆட்சி அவர்கள் பொன்னாடை அணிவித்து மகிழ்ச்சியை இந்த அவையில் பதிவு செய்வார்கள். மெய்யன்பர்களே, அடுத்ததாக காந்த குரலால் காந்தமலையையும் எழுப்புகிற அற்புத சக்தி. ஆனால் எல்லோருக்கும் அவரை ஐயப்பனுடைய அடியாராக தெரியும். ஆனால் அவரை கூடுதலாகவே பார்க்கிறேன். என்ன என்று கேட்டால், உமையவள் மீனாட்சி எழுந்து அருளிப்பதாகவே நாம் பார்க்கிறோம். ஒரு உண்மை செய்தியை நாம் சொல்ல வேண்டும். அவர் இங்கே வந்தது நாமெல்லாம் செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம். எல்லோரும் அவருடைய ஐயப்ப பாடல் மட்டும்தான் தெரியும். என்ன புண்ணியம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கவி குஞ்சர பாரதி அப்படிங்கிற மிகப்பெரிய மகத்துவமான மாமனிதருடைய எள்ளு பேரன் என்ன அவருக்கும் மீனாட்சி உமையவளுக்கும் சிறப்பு அப்படிங்கிறது இந்த அவையில் சொல்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். சிவகங்கை சமஸ்தானம் அவங்களுடைய எள்ளு தாத்தாவுக்கு நிலத்தை கொடுக்குறாங்க. இப்போது அரசாங்கம் அந்த நிலத்தெல்லாம் எடுக்குது. உண்மை சம்பவம். கடவுள் எப்பொழுதும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்மளோட நேருக்கு நேராக பேசுவார். என்ன ஒன்று அடுத்தவள்கிட்ட சொல்ல முடியாது. அது சொல்லி அது வியாபாரம் அல்ல. அரசாங்கம் நிலத்தை எடுக்கணும்னு சொல்லுது. உங்கள் தாத்தாட்ட போய் கேட்குறாங்க, உங்கள்ட்ட ஏதாவது ஆவணம் இருக்கா? எங்கே போயிடுச்சு? நீதிபதி கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ஏதாவது ஆவணம் இருக்கா? நிலத்தை நீங்களே வச்சுக்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க தாத்தா சொல்கிறார், இதாங்க கடவுள். அது என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் மீனாட்சி வந்து சாட்சி சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்களேன். நீங்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா, இதாங்க நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் இருக்குது பார்த்தீங்களா 2 வரி, உண்மையும் நம்பிக்கை என்கிற 2 வரி இருக்குது. கோயிலுக்கு போனால் நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அப்படி சொல்லிட்டு அவங்க தாத்தா போயிட்டார். போன பிறகு நீதிபதியோட கனவுல உமையவள் மீனாட்சியே எழுந்து அருள்றான். என்ன தெரியுமா சொல்கிறாரே, இது யார் விட்டு சொத்து தெரியுமா? அவர் விட்டு சொத்து அப்படின்னு உமையவள் மீனாட்சி சாட்சி சொன்ன மிகப்பெரிய மகானுடைய எள்ளு பேரன் நம்முடைய ஐயா வீரமணி தாசன் அவர்கள். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் என தொடங்குகிற மகத்தான மனிதர். மாலைதனை மார்பணிந்து மனமெல்லாம் ஐயனை நினைத்து இருமுடி சுமந்தெழுந்து இருவன காட்டையும் கடக்கின்ற மாமனிதர். அன்னமெல்லாம் அகத்தை விட்டோம், ஆசையெல்லாம் அடக்கினோம், சரணமே என்னுடைய சுவாசம் என்கிற நாளும் சபரிமலை நாதனை சுவாசிக்கிற கல்லும் முள்ளும் பாதையல்ல கண்ணீர் துளியே நம்முடைய வழி என உள்ளம் உருகி கசிந்து உருகி உன் நினைவே துணை என நாளும் வாழுகிற மகத்தான மாமனிதர். 18ஆம் படி கடந்தால் பாரெல்லாம் பனி போல சரணகோஷம் செவியினிலே சாந்தமாய் உருகி விழும் மாமனிதர். ஐயனே என் இல்லமெல்லாம் இன்பமென ஒளி பெருகும் சுமந்த இரும்புடி போல இருக்கிற நம்முடைய மகத்தான மாமனிதர் இங்கு வருகிறந்திருக்கிறார். அவருக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு ஐயா சண்முகம் ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக அம்மா அவர்களை திரைத்துறை சார்ந்தவராக பார்ப்பார்கள். நான் அப்படி ஒரு நாளும் பார்த்ததே கிடையாது. காரணம், கலைக்கும் கருணைக்கும் காவிய முகமாய், பக்திக்கும் பண்பிற்கும் பரிசுத்த வடிவாய், நாளும் பொழுதும் இறைநாமம் சுமந்து நடையும் நெஞ்சமும் நாதனுக்கே அர்ப்பணித்த தவசீல தாயார் கலைமாமணி டாக்டர் நளினி அம்மா அவர்கள். இறைவன் திருப்பணிக்காக நான் பார்த்தேன். இறைவன் திருப்பணிக்காக மடிப்பிச்சை கேட்கவும் தயங்காத மன உறுதியின் மகாராணி, அகந்தை அற்ற அருள் மாதரசி. திரைத்துறையின் ஒளிவட்டத்தில் புகழ் தேடியவர் அல்ல இவர், புகழையே தன் பாதத்தில் பணிய வைத்த பேரொளி. அரங்கமே ஆலமரமாய், சொல்லே சன்னதியாய், உரைமேல் எழில் இறைபொழியும் தெய்வீக சுவை கொண்ட அம்மா அவர்கள் சபையில் அருள் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, உங்களுக்கு அவையின் சார்பாக பொன்னாடை அணிவித்து மகிழ்கிறோம். அடுத்ததாக பாலசரவணன் சார் அவர்கள். உண்மையில் இதெல்லாம் வாழ்க்கையில் பிறக்கிறதே தவப்பயன்கிற மாதிரி, அவர் இங்கு வந்தது தவப்பயன்கிறக்கு என்னன்னு சொல்லிடுறேன், சொன்ன பிறகு பொன்னாடை அணிவிக்கலாம்.
சீரடி சாயிபாபா அணியும் பிரத்யோக வஸ்திரம். அது வெறும் ஆடை அல்ல, அன்பின் அடையாளம், சமத்துவத்தின் சாட்சி, சாந்தத்தின் சாட்சி, இன்னமும் சொல்ல போனால் தெய்வீக மொழி. அது வஸ்திரம். திருவஸ்திரம் தைத்த ஒவ்வொரு தையலிலும் சாயின் மந்திர சொற்கள் பதிந்திருக்கின்றன. சாயின் சத்தியம் சிந்தி இருக்கின்றது. அத்தகைய புனித பணியை வியாபாரமாக அல்லாமல் விரதமாக கருதுகிற, வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணித்த பக்தி சேவகர் திரு சரவணன் அவர்கள். பாலன் என்னும் பெயர், பாலன் என்னும் பெயர் பாவமற்ற பக்தியை சுட்டும், பாவமற்ற பக்தியை சுற்றும். சரவணன் என்னும் நாமம் சிவகுமாரன் அருளை பேசும். அந்த இரு நாமங்களும் சேர்ந்து பக்தியும் துணிவும், பக்தியும் துணிவும் ஒன்றாய் விளங்கும் பெருமை மிக்க பெரியவர் பாலசரவணன் அவர்கள். சாயின் சன்னதியில் துணியாகும் தரிசனத்தை, சாயின் சன்னதியில் துணியாகும் தரிசனத்தை தமிழ் மண்ணிலிருந்து உலகெங்கும் பரப்பும் அந்த அர்ப்பணிப்பு இன்றைய நம் சபைக்கு அது வரமாகும், அருள் வரமாகும். வாழ்த்துக்கள். அருள் நிறைந்த அடியார் அம்மா நளினி அவர்களோடு இணைந்து வருகை தந்த அடியார்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிற நேரம் இது. அம்மா சாதனா அவர்களும் அப்படித்தான். அம்மா பற்றி காலம் கருதி நான் கடந்து போகிறேன். அம்மா அவர்களும் அப்படித்தான். வணக்கத்திற்குரிய அம்மா சாதனா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு போற்றுதலுக்குரிய தேனமைச்சி ஆட்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தென்னிந்திய திரைப்படத்தில் எல்லா மொழிகளிலும் நடித்த சிறப்பான திரைத்துறை சார்ந்த அன்பு சகோதரி அவர்கள் எளிமையாக வந்திருக்காங்க பாருங்கள். இதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதான் எளிமை தான் முக்கியம். சாய் உணர்த்துகிற செய்தி அதுதான். எளிமை தான் வாழ்க்கையினுடைய நம்பிக்கையினுடைய அடித்தளம். அடுத்ததாக அம்மாவோடு வருகை தந்திருக்கக்கூடிய கரிஷ்மா அவர்களுக்கு கோமதி ஆட்சி அவர்கள் பொன்னாடை அணித்து கௌரவிப்பார்கள். அடுத்ததாக காயத்ரி அம்மா அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு முத்துலட்சுமி ஆட்சி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். அடுத்து ஸ்ரீவித்யா அவர்களுக்கு மீனா அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். ஜெயமணி அவர்களுக்கு மீனால் பாலா மெட்டல்ஸ் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். ஜெயசித்ரா அம்மா அவர்களுக்கு சங்கீதா அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். ஜெயலட்சுமி அவர்களுக்கும் சசிரேகா அவர்களுக்கும் நம்முடைய ஆட்சி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். அருமை பெரியோர்களே, இது பொன்னாடை அல்ல, இது அவர்கள் வாழ்க்கைக்கு தொடங்குகிற நல்ல விஷயத்தை தொடங்குகிற ஒரு தொடக்க புள்ளி, தொடக்க விதை. அப்படி தான் நம்ம பார்க்கணும். எப்போவுமே மேடையில் யாரையாவது பொன்னாடை அணிவிச்சா நாம் கரவொலி எழுப்பிக்கிட்டே இருக்கணும். ஏன் தெரியுமா? அவர்களுடைய மகிழ்ச்சி என்பது பொன்னாடை மட்டுமல்ல, நம்முடைய கரவொலியால் அவளை நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறதான் மகிழ்ச்சி. திருமதி ஜெயமணி, திருமதி ஜெயசித்ரா, திருமதி ஜெயலட்சுமி, திருமதி சசிரேகா அனைவரும் மேடைக்கு வரும். அம்மாவோட வந்தவர்கள் அனைவரும் மேடைக்கு வரும். அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்ததாக அம்பத்தூர் சாய்பாபா கோயில் சார்பாக பாபாஜி அவர்கள் அழகமே ஆட்சி அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்தி சிறப்பிப்பார்கள். ட்ரஸ்டிக்கு ஆட்சியை முடிச்சிடும். இப்பொழுது அம்பத்தூர் சாய்பாபா கோயில் சார்பாக அம்மா அவர்களுக்கு, நல்லி அம்மா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மகிழ்விக்கிற நேரம் இது.
கோயில் நிர்வாகிகளுக்கு நாளும் பக்தி பரவசத்தால் மார்கழி மாதம் முழுவதும் நம் இல்லங்களில் நிறைந்திருக்கிற ஐயா வீரமணி தாசன் அவர்களுக்கு வீரமணி ராஜு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு அடுத்து பாலசரவணன் சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அம்மா சாதனம்மா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. அடுத்ததாக கோயில் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. முதலாவதாக PA சண்முகம் சார் அவர்களுக்கு அம்மா அத்தனை பேருக்கும் அம்மா நளினி அம்மா அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். செந்தில் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும். திருப்பணி குழு சர்வீஸ் திரு செந்தில். நிர்வாகிகள் அனைவரும் உடன் வந்து பொன்னாடையை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். திரு பழனியப்பன் சார், திரு அண்ணாமலை அண்ணன், திருமதி தேனமை ஆச்சி, திரு மீனாட்சி சுந்தரம் அண்ணன், திருமதி கோமதி ஆச்சி, திரு பாலசரவணன், திருமதி முத்துலட்சுமி, திரு குமார், திருமதி மீனா, கோவில் குருஜி ரிஷப், செல்வி சங்கீதா வரிசையாக வந்து பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் வேண்டுகிறோம். சரி, வருது, இருக்கு. பாலா மெட்டல்ஸ் திரு பழனியப்பன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திரு செந்தில் அவர்களுக்கு அடுத்ததாக ஈரோடு தஞ்சாவூர் பெயிண்டிங் செய்யக்கூடிய திரு ராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக திரு ஜெகநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறது. திரு ஜெகநாதன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறது. நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கப்படுகிறது.
செல்வி தேவதர்ஷினி, சாய் தேவதர்ஷினி அவர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததாக போற்றுதலுக்குரிய சார் சுந்தரராமன் சார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. ஒருங்கிணைப்பில் இருக்கிற முடிச்சுட்டு ஆத்தங்குடி மேலதாரர் அடுத்ததாக ஆத்தங்குடி மேலகாரர் ஐயா வைத்தியநாதன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. குருசாமி ஐயா சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. பேச சொல்லிடலாமா? ஆவலாய் அருளுரை கேட்கிற நேரம் இது. மனங்களால் மகிழ்ந்தோம், இனி செவியால் உள்ளம் நிறைய இருக்கிறோம். முதலாவதாக கருணை கடலாய் அன்பின் வடிவாய் திரைத்துறை கடந்து மனித இதயங்களில் மனிதமாய் இருக்கிற அம்மா நளினி அவர்கள் ஒரு சில நிமிடங்கள் இந்த உரையில் தங்களுடைய உரையை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். மிகவும் சந்தோஷமான ஒரு தருணம். அதுவும் எங்கள் காரைக்குடியில் ஆத்தங்குடி இடத்துல இப்படி எங்கள் ஆத்தங்குடி சாய்பாபா அறக்கட்டளை மிக பிரம்மாண்டமான ஒரு ஐயப்பனோட படிப்பூஜை பண்ணி நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த தம்பதியர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தெய்வம் மனுஷ ரூபேன்னு சொல்லுவாங்க. அந்த தெய்வம் தான் இவங்க ரெண்டு பேரும். ஏன்னா எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அங்கே மட்டும் இல்லாமல் எங்கள் குடும்பம், எங்கள் சொந்தங்கள், எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே நாங்கள் பெறுற எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும்னு ஓடி 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 அதாவது எங்கள் அனுமா சொன்னாலும் ஓடலாம், ஆனால் எங்கள் அண்ணன் சாய் அங்கே இழுத்துக்கிட்டு ஓடுறாங்க பாருங்கள். அவரும் தலையாட்டி பொம்மை மாதிரி சிவன் கூப்பிட்டோன்னே நந்திகேஸ்வர் வர மாதிரி முன்னாடி வந்துடுவார். ஆனால் ஒன்றுமே சலிக்கவே மாட்டார். எனக்கு கிடைச்ச இந்த வருடம் எனக்கு கிடைச்ச ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்டிங் இந்த குடும்பம் எனக்கு. இவங்க கையை நீட்டி வாமான்றதுக்குள்ளே நான் நிற்பேன். ஏன்னா அந்த மாதிரி எங்களை ஒரு பச்சை குழந்தை மாதிரி கவனிச்சுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும். சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போனாங்க. பாபா அறக்கட்டளைன்னு பேர் தான், ஆனால் நாங்கள் பண்ணாத அறக்கட்டளை இல்லைங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்த ஒரு ஜீவன் இங்கே பார்த்தா பாபா ஷிரடி எதுக்கு போகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. பிரம்மாண்டமான ஒரு பாபா உட்கார வச்சுருக்காங்க. நேற்று இங்கே பார்த்தோன்னே என் கண்ணெல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. இது உண்மையிலேயே காரைக்குடி இல்லைங்க, இங்கே இருக்கிற சுற்று வட்டார அத்தனை பேருக்கும் இந்த பாபா கிட்ட தரிசனம் பண்ணால் நிச்சயமாக மன நிறைஞ்சு நிறைய சந்தோஷங்களையும் ஆசையும் அள்ளி வழங்குவார்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். ஒரு சின்னதாக எனக்கு இப்போ நடந்த ஒரு மிராக்கிள் இது. எனக்கு ஒரு 3 நாள் முன்னாடி பாபா கூப்பிட்றாரு. நான் அம்பாலோட டிவோட்டி. பாபா எனக்கு ஒரு தாத்தா, எனக்கு சொந்தக்காரர் அவரோட தான். நீ வரப்போகிற, எனக்கு வரும்போது நீ ஒருத்தி இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னாரு. யாரை பாபா? நான் அம்பாள், நான் போய் இங்கே சாய்பாபா கட்டியிருக்காங்க கோயில், நான் போய் எங்கே கொண்டு வைப்பேன் அம்பாள்லாம், அதெல்லாம் முடியாதுன்னு. ஆனால் நான் யதார்த்தமாக ஒரு கடைக்கு போகிறேன். ஒரு அம்பாள் என்னை எடுத்துகிட்டு போன்னு சொல்லுது. நான் அதை வாங்கிட்டு எனக்கு இன்னொருத்தவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு ஒரு அம்பாள் வாங்கி தரீங்களான்னு சொல்லிவிட்டு நான் அவங்களுக்காக வாங்கினேன். அந்த அம்மனை வாங்கி கொண்டு வீட்டில் வச்சேன். என் வீடு ஃபுல்லாக அம்மா நிறைஞ்சிருக்கிறாங்க. சரி, இது எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் என் தலைமாட்டில் வச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த அம்மா சொல்லுது, நீ பாபா கிட்ட வைக்கிறியா அப்படின்னு. நான் சொன்னேன், நான் பாபா கோயிலுக்கு போகிறது உனக்கு எப்படி தெரியும்? நான் போகும்போது பார்க்குறேன், அதுக்குள்ளே இந்த பொண்ணு கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன்னு சொன்னேன். தலைமாட்டில் குடஞ்சிக்கிட்டு இருக்காவ, நீ இங்கே தான் கொண்டு வரணும், இங்கே தான் கொண்டு வரணும், இந்த ஆத்தங்குடிக்கு தான் கொண்டு வரணும். ஆத்தங்குடின்னு பேர் சொல்லலை, பாபா கிட்ட வரணும்னுட்டு. ரொம்ப நீ டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவளை கொண்டு போயிட்டு என் பெட்ரூம் பின்னாடி நிப்பாட்டிட்டேன். நீ அங்கே உட்காந்துக்கோ, நீ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னுட்டு.
நான் கிளம்புறேன், எப்படி அந்த மூட்டை வந்து என் பையில் வந்து உட்காந்ததுனே தெரியாதுங்க. வந்து பார்த்தா அந்த சிகப்பு மூட்டை இருக்குது. அப்போ நான் சொன்னேன், அனுமா என்னமோ தெரியல, நான் உன்னை கொண்டு வரேன், நான் பேர் எதுவுமே சொல்லலை, நான் உனக்குன்னு வருது, அது என்னன்னு தெரியல, நான் உனக்கு தான் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு. நேற்று இங்கே வந்த நைட்டு நல்லா வயிறார சாப்பிட்டோம், மனசார பேசிக்கிட்டு இருந்து ரொம்ப நாள் கழித்து நாங்கள் 2 பேரும் பார்க்குறோன்றதுனால நிறைய விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று சொன்னாங்க, அம்மா எனக்கு தெரியல, பாபா வந்து வாராகி கேட்குறாருமா, நான் வாராகி வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. என்ன நீ சொல்கிற, நான் வாராகி தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னேன். அப்போ இந்த பாபா எவ்வளோ உயிருள்ள பாபா, இந்த பாபா வந்து நீங்கள் கேட்குற க்ஷணம்தான், நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாமே செய்வார். இந்த பாபாவும் இந்த வாராகியும் பாருங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்காங்கன்னா உங்களுக்கு இனிமேல் நல்லது மட்டுமே நடக்க போகுது. இந்த 2026 பார்த்தீங்கன்னா ஆத்தங்குடி உலக அளவில் பேர் பெறும்னா நலம் தரும் சாய்பாபாவும் வாராகியும். இதோ இப்போ ஐயப்பன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இனிமேல் அனுமா பேசும்போது திருப்பி என்ன பஜனை பண்ண போகிறாங்கன்னு தெரியாது, என்ன பூஜை பண்ண போகிறாங்கன்னு தெரியாது, அவங்க வாயில் டப்புன்னு வந்துடும். ஆனால் அது ரொம்ப சீரும் சிறப்புமாக பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் அவங்க நல்லா இருப்பாங்க, நம்ம எல்லோரும் நல்லா இருந்தால் அவங்க இன்னும் நல்லா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும். இந்த தம்பதியர் இந்த மாதிரி நம்மளை எல்லோரையும் கூப்பிடணும், நம்மளெல்லாம் மனசு நிறைஞ்சு அனுப்பணும். ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பெரிய விஷயம், எனது அன்பு சகோதரர் இவர் வந்து எனக்கு வீரமணி அண்ணா வந்து பாட்டு அண்ணா சொல்லக்கூடாது, தம்பி சொல்லிக்கலாம், என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா ஒரு அடிமை, கடவுள் வந்து மனுஷ ரூபேன்னா அது கடவுள் தான். அது கடவுள் வந்து அப்படியே கடகடன்னு அகத்திய மாமுனிவர் மாதிரி கடகடன்னு அந்த இருக்கிற இடத்த அப்படியே கலகலன்னு கொண்டு வர. அவர் சாமி மலை மேலே இருந்து, ஐயப்பா நீ வாயா இங்கே வந்து உட்காரியான்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் இங்கே வந்திருக்கு. உண்மையிலேயே அவர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான். அவர் பாட்டை கேட்க நாங்கள் வந்து ஆவலுடன் காத்து கொண்டு இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக பாபா அவர்கள் அருளுரை தருவார்கள். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஜெய் சாய்ராம். சத்தமே கேட்கல. ஜெயின்னு சொல்லும் போது அப்படியே நம்மளுடைய எண்ணங்கள்லாம் அப்படியே மேலே போகணும். ஜே அப்படின்னு ஒரு குரலை கொடுக்கணும். பாபா வந்து என் பக்தனை 7 கல் தாண்டி கூப்பிட்டு போகிறேன்றார். உண்மையாக இருந்தால் நான் உன்னை 7 கல் தாண்டி கூப்பிட்டு போகிறேன்றார். ஆச்சே 7 கல் தாண்டி கூப்பிட்டு போயிருக்கார். ஏன்னா அவங்க இங்கே இருந்தவங்கள எங்கேயோ கொண்டு போய் சிங்கப்பூரில் வச்சு இன்றைக்கி சிங்கப்பூர்லேருந்து நிறைய வேலை அவங்க பண்ணுறாங்க. என்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, சார் அதை பண்ணணும் இதை பண்ணணும் தவிர அவங்க பசங்களை பற்றி, குழந்தைய பற்றி, அவங்க வீட்டுக்காரை பற்றி அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை பாபா பற்றி தான் இருக்கும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. அவங்க மூச்சு செயல் எல்லாமே என்னது, பாபா பற்றி தான். பாபா சொன்ன வச்சு சதா சர்வகால சாயி சாயி சாய் என்னை கூப்பிட்டு என்னை தேடி நீ வராதே, உன்னை தேடி நான் வரேன். எப்போ ஒரு ஏழைக்கு, ஒரு சாதாரண ஒரு ஏழைக்கு ஒரு சாப்பாடு போது நான் வந்து நிற்கிறேன். அது மாதிரி ஆட்சி இன்னைக்கு பெரிய பல அன்னதானம் பண்ணாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் மீனாட்சி ஐயா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பிரம்மாண்டமான விருந்து, யாருமே எதிர்பார்க்கல, அந்த மாதிரி விருந்து வச்சாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட்சி அவங்களுக்கு எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. இங்கே இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா அவங்க எங்கன்னா ஓரமாக அவரை நிற்பாங்க. எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கேட்பேன், ஏன் ஆச்சு? இல்லை சார் நான் வாங்க சார் நான் பண்ணிட்டு சொன்னேன். ஏன்னா எதுவுமே நம்ம பண்ணலை, எல்லாமே பகவான் பண்ணுறார். யார் ஒருவன் ஆண்டவன் கூட இருக்கிறத பற்றி கவலைப்படலையோ, நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் கவலைப்படலையோ, ஆண்டவன் அவங்க ரொம்ப நேசிக்கிறான் அர்த்தம். அதனால் ஆட்சி வந்து ரொம்ப மேலும் இந்த கோயிலும் இந்த மக்கள் கூட சேர்ந்து நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் பாபா பற்றி நிறைய பேர் சார் 50 வருஷம் ஷிரடி போனேன், 30 வருஷம் ஷிரடி போனேன், நிறைய இருக்காங்க, அதை விட்டுருங்க. இப்போது பாபா பற்றி ஒரு சின்ன விஷயம் ஒன்று. பாபா தன் வாழ்க்கையில் ஒரே ஒரு வாட்டி அழுகுறார். என்னடா சாய்ராம் இப்படி சொல்கிறாரு, ஏன் பாபா அழுகுறாரு? பாபாவுக்கு நான் கஷ்டமா, என்ன கடனா, நம்ம பேங்க்கில் பிரச்சனையா, ஏன் பாபா அழுகணும்? ஏன் அழுதுனே ஓடி போகிறாராம். ஓடி போய் அந்த இடத்துல நின்று பார்க்குறாராம். ஏன்னா தன் பக்தன் மேகான்றவன் அங்கே இருக்கிறாங்க, நின்று அழுகுறார். இப்போ மேகாவுக்கு யோசனை பாபாயும் வராரு. மேகா டெய்லி 10 கிலோமீட்டர் போய் நடந்து வந்து பாபா கோசம் தண்ணி கொண்டு வந்து பாபா தள்ள ஊற்றாத உடம்புல ஊற்றுட்டார். அப்புறம் அரே கங்கான்னு தண்ணி ஊற்றுறான், அது தண்ணி மேலே உள்ள உடம்புலாம் உழுது. அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தன் மேகா, என் உயர்ந்த பக்தன் சொன்னார். அப்போது நமக்கு யார் வரணும்? பகவானே வரணும்.
அதுக்கு என்ன பண்ணணும்? பக்தி இருக்கணும். பக்தினா எப்படி இருக்கணும்? அசாதாரண பக்தி இருக்கணும். இப்போ என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு 40 மூட்டை அரிசி வெடிக்கிறேன் ஒரு நாளைக்கு. அன்னதானம் கொண்டு கட்டியிருக்கோம். என்ன பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையா, சரிப்பா அந்த காருக்கு இது கொடுத்துருப்பா, அப்போ தான் நான் சொல்லுவேனே தவிர, நான் வீட்டில் போய் எங்கள் வீட்டம்மா சொல்ல 2 வலையில் திருப்பதிக்கு ஒரு 207 மூட்டை அரிசி கொடுத்தேன் போன மாதம். கையில் பணம் இல்லை, முடிவு பண்ணியாச்சு, சொல்லியாச்சு, அரிசி கொடுத்து முடிவு பண்ணியாச்சு. இன்னும் வீட்டம்மா அவங்க நகையை வாங்கி வச்சு பேங்க்கில் கொடுத்து 3 லட்ச ரூபா நகையை பெருமாளுக்கு அரிசி கொடுத்து. அங்கே போனேனே, நீங்கள் அரிசி தான் கொடுத்தீங்க, பெருமாள் நான் காமிக்க மாட்டேன். அதை பற்றி கவலையே படல. எது போய் சேரணுமோ அது போய் சேரணும். நம்மளை தேடி என்ன வரக்கூடாது, ஆண்டவன் வரணும், மக்கள். அதனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, தர்மம் நிறைய பண்ணுங்க, உங்களால் முடிஞ்சது பண்ணுங்க, ஆண்டவன் கூட வருவான். ஏன்னா இந்த அருமையான தருணம், நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அம்மா வந்திருக்காங்க. இந்த தமிழ்நாட்டில் 2 பேர் தான் அம்மா, ஜெயலலிதாக்கு அப்புறம். ஒன்று நளினி அம்மா, எல்லாமே அம்மா 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 அம்மா. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி தாய் உள்ளம். ஏன்னா எந்த யூடியூப் எடுத்தாலும் அம்மா 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 தான் சொல்கிறாங்க. அவங்க போகாத கோயிலில் படாத கோயில், இப்போ கூட அதில் இந்த வெக்காளியம்மன் கோயில், அந்த கோயில், இந்த கோயில், எல்லா கோயிலும் போயிட்டு வந்திருக்காங்க. அதோடைய ஃபுல்லாக வைப்ரேஷன் நம்மளுக்கு, அவங்களுக்கோசம் நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லாருக்கும் போடும். எல்லாம் வரல இறைவனை வேண்டி கொட்டிக்குள்ளேன். டைம் இல்லை, ஐயா வெயிட் பண்ணுறாரு, அருமையான பட்ஜெட் நடக்க போகுது. எல்லாம் இருந்து கேட்டுட்டு இங்கே மிகப்பெரிய அன்னதானம் பண்ணியிருக்காங்க. அந்த அன்னதானம் இருந்து சாப்பிட்டு போன்னு கேட்குறேன். ஜெய் சாய்ராம். சாய்நாத் மகராஜுக்கு, சாய்நாத் மகராஜுக்கு, ஸ்ரீ சாய்க்கு, குருதேவருக்கு, குருநாதருக்கு, போலோ சாய்நாத் மகராஜுக்கு ஜெய் சாய்ராம். வஸ்திர தானம் செய்கிற மிகப்பெரிய தவப்பயனை பெற்ற ஐயா பால சரவணன் அவர்கள். ஓம் சாய்ராம். சுவாமியே சரணமையப்பா. ஆத்தங்குடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என்னோடய சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். என்னுடைய பேர் பால சரவணன். சாய் லோகபாலா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். அந்த கம்பெனியில் ஷிரடி சாய்பாபாவுடைய வஸ்திரம்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். உலகத்தில் இருக்க எல்லா பாபா கோயிலுக்கு அனுப்புகிறோம். இப்போ பாபாவோட ஆசீர்வாதத்தினால நிறையா முருகன் கோவில்களுக்கு, பழனி முருகன் அந்த மாதிரி கோவில்களுக்கு, அப்புறம் சிவஸ்தலங்களுக்கெல்லாம் வஸ்திரம் பண்ணி அனுப்பிட்டுருக்கோம். அந்த பாக்கியத்தை கொடுத்தது நம்ம பாபா தான். 2016 ஒரு சின்ன இன்சிடெண்ட். அந்த இன்சிடெண்ட்டில் எனக்கு ஒரு 3 நாள் நான் கோமாவில் இருந்தேன். அந்த 3 நாள் கழித்து ஆக்சுவலி எனக்கு ஒரு பிரெயின் டெட்டுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர்ஸு. அந்த 3ஆவது நாள் வந்து எனக்கு இறுதி சடங்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அந்த டயத்தில் ஒரு நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னது. அந்த ஒரு நாள் தான் பாபா வந்து மனுஷ ரூபத்தில் வந்தது. அந்த டாக்டர் மூலமாக ஒரு நாள் வெயிட் பண்ணது. அந்த ஒரு நாள் வெயிட் பண்ணதில் எனக்கு பாபா வந்து மறு ஜென்மம் போல் ஒரு விஷயம் கொடுத்துருந்தாரு. அதில் ஆரம்பித்த என்னுடைய பயணம் பாபாவோடைய ஆசீர்வாதத்தினால இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இன்றைக்கி இந்த இடம் வரைக்கும் வந்திருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் முதல்ல ஐயப்பன் மலைக்கு மாலை போட்டேன். அப்போது மாலை போட்ட காலத்துலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வீரமணி ஐயாவுடைய பாடல்கள். நாங்கள் எங்கள் சென்னையில் இருந்தபோது நாங்கள் எங்கள் செட்டு எல்லாருமே மாலை போடும்போது அவங்களுடைய பாடல்கள் தான் விரும்புவோம். இன்றைக்கி பாபாவுடைய ஆசீர்வாதம், ஐயப்பனுடைய ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி ஐயா பக்கத்தில் நான் உட்காந்துருக்க ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை பாபா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, ஐயப்பன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், உலகை ஆளும் சக்தி வந்து இப்போது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு நான் அம்மாவை தான் பார்க்குறேன். நான் எனக்கு பாபா கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். எனக்கு அம்மா கூட நான் ட்ராவல் பண்ணுறேன் சமீப காலங்களாக. இது என்றைக்கும் எனக்கு நிலைச்சிருக்கணுங்கிறது என்னுடைய பிரார்த்தனை சங்கல்பம். அது எவ்வளோ பேருக்கு இந்த பாக்கியம் கிடச்சிருக்குன்னு தெரில. இந்த உறவை வந்து அதாவது பாபா சொல்லுவார், நான் எல்லாருக்கிட்டையும் ஒரு கம்பி இல்லாத தந்தியாக இருப்பேன் அப்படின்னு. எங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒரு தொடர்பு என்னென்னா ஒரு நூல் இழை தான். எனக்கு, அம்மாவுக்கு, அனுஷி அம்மாவுக்கு, சண்முகம் ஐயாவுக்கு, எல்லாருக்குமே அந்த ஆன்மீகம் ப்ளஸ் பாபா தான் ஒரு நூல் இழையில் எங்கள் எல்லாருக்குமே ஒரு தொடர்பு. அந்த மாதிரி அப்புறம் அனுஷி அம்மான்னு ஒரு அம்மா உறவு கொடுத்தாங்க. இவங்க சாதாரண அம்மா. நிறைய அம்மாக்கள் எனக்கு இப்போது இருக்கிறாங்க. எல்லாருமே ஆன்மீகத்தோட உச்சத்தில் இருக்கிறாங்க. அவங்களோட வழிநடத்தல் பேர் தான் இப்போ நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அனுஷி அம்மா வந்து எனக்கு ஒரு வருஷமாக பழக்கம். என்னோடய கம்பெனியில் நான் ஒரு ப்ராடக்ட் விளக்கு வச்சுருந்தேன். அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்காக தான் எனக்கு கனெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் இந்த லைன் சிட்டி மீடியா சொல்யூஷன்ஸ்னு அவங்க ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. அந்த கம்பெனியில் ஒரு விளக்கு பூஜை பண்ணணுன்னு சொல்லி தான் அந்த அனுஷி அம்மாவுக்கும் எங்களுக்கு இருந்த தொடர்பு ஆரம்பிச்சிது. அப்புறம் அம்மா நளினி அம்மா ஜாயின் பண்ணாங்க. நாங்கள் எல்லாருமே சிங்கப்பூர் போயிருந்தோம். அவ்வளோ அழகாக அற்புதமாக ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதோட பெரிய விஷயம், என் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு 7 நாள் நான் இருந்ததில்லை. அனுஷி அம்மாவும் சண்முகம் ஐயாவும் எங்களை அப்படி பார்த்துக்கிட்டாங்க அந்த ஒரு 7-8 நாள். அப்போயும் சரி, எனக்கு அதுக்கு முன்னாடி பழக்கம் பேசிகிட்டு இருக்கும்போதும் சரி, அவங்க அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம், சார் எனக்கு வந்து பாபா விஷயமாக
பாபா விஷயமாக தான் அவங்க சொன்ன மாதிரி பேசுவாங்க. எனக்கு பாபா வந்து ஆத்தங்குடி பாபாவும், எனக்கு ஆத்தங்குடி மக்கள் இங்கே காரைக்குடி இந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு கிராண்டான ஒரு விஷயம் பண்ணணும் சார், மக்களுக்கு எங்கள் மக்களுக்கு நிறையா செய்யணுங்க. அது ஒன்று தான் அவங்க ஐயா சொன்ன மாதிரி, அந்த பாபாஜி சொன்ன மாதிரி அடிக்கடி அவங்க சொன்ன விஷயம் வந்து ஆத்தங்குடி சாய்பாபா, ஆத்தங்குடி மக்கள், உங்கள் எல்லாரை பற்றி தான் அடிக்கடி அவங்க அனுஷ்யமாக சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கு நிறைய தடைகளும் சந்திச்சிட்ருக்காங்க, அதை தாண்டி மீறி வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி இந்த இடம் வரைக்கும். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த மதிய பொழுதில் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கீங்க. சபரிமலை ஐயப்ப சுவாமிலாம் வந்திருக்காங்க. ஒரே ஒரு சின்ன இன்சிடெண்ட் மட்டும் சொல்லிவிட்டு நான் அதை முடிச்சுக்கிறேன். என்னென்னா, ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் பாபாவும் ஐயப்பனும் வேறு இல்லைங்கிற ஒரு விஷயந்தான். நான் எப்போதுமே சபரிமலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கார்த்திகை 1 வந்துச்சுன்னா பாபாட்ட கோயிலில் போய் உத்தரவு கேட்பேன், இந்த வருஷம் நான் மாலை போடவான்னு. கடந்த ஒரு 6 வருஷமாக எனக்கு அவர் உத்தரவு கொடுக்கல. ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் கொடுத்தாரு. இந்த உத்தரவு கொடுத்துட்டு இப்போ போன வாரம் தான் நான் சபரிமலைக்கு போயிட்டு முந்தா நாள் தான் வந்தேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால், இந்த உத்தரவு கொடுக்கும்போது எப்போதுமே நான் இருமுடி கட்டிட்டு ஐயப்பனை சுற்றி வந்து பக்கத்துலேயே பாபா கோயில் இருக்குது. நான் வந்து பாபா மடியில் என்னோடய இருமுடியை இறக்கி வச்சுட்டு அவரை சுற்றி வந்துட்டு திரும்ப அந்த இருமுடியை பாபா பாதத்தில் வச்சுட்டு தான் நான் காரில் போய் உட்காருவேன் தேங்காய் உடைச்சிட்டு. இது வந்து எனக்கு எப்படியுமே அவர் என் கூட வர மாதிரி. நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுவேன், நான் அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் பாபாவை. அப்பா என் கூட வாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு உத்தரவு கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 15 நாளாக எனக்கு உடம்பும் சரியில்லை. உடம்பு சரியில்லை. அப்போது எனக்கு நான் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து ப்ரோக்ராம் இருக்குது எனக்கு. நான் கிளம்புறேன், என் கூட வாங்க. பம்பையிலேருந்து சன்னிதானம் வரைக்கும் நான் போயிட்டு திரும்ப வர வரைக்கும் உங்களுடைய நீங்கள் இருக்கீங்கிறத நான் உணரணும். என் கூட துணைக்கு எப்போதுமே இருக்கிற மாதிரி இருங்க. பட் இந்த தடவை எனக்கு நீங்கள் இருக்கிறீங்கிறத நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு ஒரு வார்த்தை இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. அவர்கிட்ட இந்த தடவை சொல்லிட்டு போனேன். நான் போய் சபரிமலையில் இறங்கிட்டேன். பம்பாவில் ஸ்நானம் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். என் கூட வந்தார் எங்கள் குருசாமி, அவர் ராஜா அண்ணன், அவர் கூட இருக்கிறாரு. அவர்கிட்ட நான் இதெல்லாம் நாங்கள், ஏன்னா அவர் என் கூட இருந்ததுனால தெரியும் அவருக்கு. நான் பம்பாவில் இந்த எருமுடியை இறக்கி வச்சுட்டு ஸ்நானம் பண்ணுறதுக்கு போனேன். அப்போ நான் குளிக்கிறதுக்கு போகிறேன். என் பின்னாடி ஒருத்தர் தட்டினார். யாருன்னு தெரியல. நான் என்னென்னு திரும்பி பார்த்தா அவர் ஹிந்தியில் கேட்டார், நீங்கள் பாலா பையா தானே அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னா. எனக்கு ஹிந்தி புரியும், பட் பேச தெரியாது. ஆமாம் அப்படின்னேன். அவர், நான் ஷீரடியிலேருந்து வந்திருக்கேன், அங்கே சுபம்னு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கடை இருக்குது, நான் சுபம் கடைக்கு பக்கத்து கடை தான், நான் ஷீரடியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டேன். பக்கத்தில் அவங்க அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அவர் பார்த்திங்கன்னா ஒரு ருத்ராட்ச மாலை, அதில் பெரிய பாபா டாலர். சரி, நம்ம சொல்லிட்டு தான், அதாவது சொல்லிட்டு வரதோட நீங்கள் வாங்கன்னு தான் சொன்னோம், வேறு எதுவுமே சொல்ல அவர்கிட்ட. நீங்கள் என் கூட சபரிமலைக்கு வாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான். உங்களுடைய ப்ரெசன்ஸை நான் பார்க்கணுன்னு. எனக்கு பம்பாலேருந்து மேலே போயிட்டு கீழே இறங்கி வர வரைக்கும் அந்த ஃபுல் இதுவும் அவருடைய ப்ரெசன்ஸை எல்லா இடத்துலையும் எனக்கு காட்டினார். அதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி தான் ராஜா அண்ணன். நான் அதை குளிச்சுட்டு வந்தோடனே சொன்னேன், அந்த ஃபோட்டோ கூட எடுத்து வச்சேன் அவங்கள. ஏன்னா நீங்கள் இருக்கீங்கிறத எனக்கு இந்த ட்ரிப்பில் எனக்கு வேணும். ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு ஃபீவராக இருக்குது. ஒரு குழந்தை வந்து தாய் பாசத்துக்கு இது பண்ணுற மாதிரி தான். அதை கேட்டேன். அதேமாதிரி பம்பையிலேருந்து, நான் ஷீரடிலேருந்து வந்திருக்கேங்கிற ஒரு ஆளை காமிச்சு பம்பையிலேருந்து என்னை மேலே அழைச்சிட்டு போயிட்டு பத்திரமா அழைச்சிட்டு வந்தார். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தாயும் தந்தையுமா இருக்க ஷிரடி சாய்நாதனும் ஐயப்பனும் வேறல்ல, சிவனும் அம்பாலும் வேறல்ல. தத்த ரூபம் அவர், விஷ்ணு ரூபம் அவர், சர்வந்தர்யாமி. அதாவது சத்குருவோடைய ஆசீர்வாதம் இருந்தால் நம்ம குலதெய்வ வழிபாடும் பண்ணலாம், எல்லா தெய்வங்களுடைய வழிபாடும் பண்ணலாம்ங்கிறது குரு சரித்திரத்தில் இருக்குது. அதனால் பாபா வேறு யாரும் இல்லை. நீங்கள் சிவன் எந்த ரூபத்துலேயும் அவரை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு ஐயப்பனாவும் கொடுத்துருக்காரு, எனக்கு அவர் சிவனாகவும் காட்சி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரியான ஒரு சத்குருட்ட நம்ம எல்லாமே இருக்கிறோம். இந்த ஆத்தங்குடி கோயிலில் இப்போ புதுசாக வாராகி அம்மன், இது அம்மா சொன்னாங்க, வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த இடம் இன்னும் எப்படி இருக்க போகுதுங்கிறது இவ்வளோ நாள் ஏதோ கொஞ்சம் ஆன்மீகத்தில் இருக்கிறதுனால தெரியும். இந்த இடம் இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு இடமா இந்த ஆத்தங்குடி கோயில் மாறப்போகுது, இந்த இடம் மாறப்போகுது. இந்த ஆத்தங்குடிங்கிற கோர அம்மா சொன்ன மாதிரி அம்மா வாயிலேருந்து அந்த வார்த்தை வந்துருச்சுன்னா அதுக்கு மறுப்பே கிடையாது. உலகம் ஃபுல்லாக இந்த ஆத்தங்குடி கோயில் பிரபலமாக போகுது. அதுக்கு சாட்சி நீங்கள் எல்லாருமே. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எனக்கு இந்த கூட்டத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பேனரில் ஐயப்பன், பாபா இவங்க 2 பேரும் இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.